உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் மருத்துவர் தாமஸ் பெர்சிவல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1740 செப்டம்பர் 29 அன்னைக்கு இங்கிலாந்துடைய லாங்கஸ்டரில் இருந்து, அதாவது இன்றைய செஸ்ஸரில் இருக்கிற வாரிங்டனில் ஜோசப் பெர்சிவலுக்கும் மார்கரெட் ஆர்டு பெர்சிவலுக்கும் மகனாக பிறக்கிறார் தாமஸ் பெர்சிவல். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனாக, அதாவது தொழிலதிபராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால தாமஸ் பெர்சிவலுடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக தான் இருக்க தொடங்கியிருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கரெக்டாக 1743 ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் தாமஸ் பெர்சிவலுக்கு வெறும் 3 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே ஒரே நாளில் அடுத்தடுத்து இறந்துடுறாங்க. இது தாமஸ் பெர்சிவலுக்கும் இவருடைய கூட பிறந்தவங்களுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகவும் துயரமாகவும் இருந்தது. இதுக்கப்புறமா தாமஸ் பெர்சிவலுடைய அப்பாவுடைய எல்டர் பிரதர், அதாவது தாமஸ் பெர்சிவலுடைய அங்கிள் பெரியப்பா, அவருடைய பேரும் தாமஸ் பெர்சிவல் தான். அவர் ஒரு பிசிசியனாக, அதாவது மருத்துவராக இருந்தாங்க. அந்த தாமஸ் பெர்சிவல் அப்படின்ற தாமஸ் பெர்சிவலுடைய பெரியப்பா தான் தாமஸ் பெர்சிவலையும் இவர் கூட பிறந்தவங்களையும் வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இவருடைய அங்கிளுடைய அரவணைப்பில் தாமஸ் பெர்சிவல் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1745 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தாமஸ் பெர்சிவலுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது தாமஸ் பெர்சிவல் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1745 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தாமஸ் பெர்சிவலுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அங்கிளான தாமஸ் பெர்சிவல் இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த வாரிங்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் அகாடமியில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து 1745 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தாமஸ் பெர்சிவல் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாக படிக்க ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டா தாமஸ் பெர்சிவல் திகழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் தாமஸ் பெர்சிவலுடைய அங்கிள், அதாவது இவருடைய பெரியப்பாவுடைய உடல்நிலையும் படிப்படியாக மோசமடைய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா தாமஸ் பெர்சிவலுடைய எல்டர் சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்க தான் தாமஸ் பெர்சிவலையும் இவரை போலவே வயசு கம்மியாக இருக்கக்கூடிய இவருடைய கூட பிறந்தவங்களையும் பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது தாமஸ் பெர்சிவல் கூட பிறந்தவங்க நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை எத்தனை பேர் தாமஸ் பெர்சிவல் கூட பிறந்தவங்க அப்படின்ற எண்ணிக்கையானது உறுதி செய்யப்படலை. இருந்தபோதும் இவருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த கடைசி குழந்தை தாமஸ் பெர்சிவல் தான். இவருக்கு முன்னாடியே நிறைய எல்டர் பிரதர்ஸ், நிறைய எல்டர் சிஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இதன் காரணமாக இவருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு 8-9 வயசு இருக்கும். அப்போ வந்து தாமஸ் பெர்சிவலுக்கு கூட பிறந்த இவருடைய மூத்த சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்கள ஒரு சில பேருக்கு வந்து 20 வயசுக்கும் மேலே இருந்தது. இதனால் அதில் ஒரு எல்டர் சிஸ்டர் வந்து திருமணமே ஆகியிருந்தாங்க. ஸோ அந்த எல்டர் சிஸ்டர் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தாமஸ் பெர்சிவலை வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை போலவே இவரை விட ஓரளவுக்கு 1 வயசு 2 வயசு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கூட பிறந்தவங்களையும் இவருடைய எல்டர் சிஸ்டர் தான் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் இந்த எண்ணிக்கை தெரியாதனால தான் நான் ஆரம்பத்தில் வந்து தாமஸ் பெர்சிவலுக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க மட்டும்தான் வந்து குறிப்பிடப்பட்டாங்க. ஸோ அவங்க மூலமாக இவர் வந்து அடுத்து வளர்க்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இவர் வந்து அந்த பிரைவேட் அகாடமியில் படித்தும் வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1750 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் தாமஸ் பெர்சிவல் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய எல்டர் சிஸ்டரும் இவருடைய எல்டர் சிஸ்டருடைய ஹஸ்பண்ட், இவங்க 2 பேரும், அதாவது இவருடைய மூத்த சகோதரியும் சகோதரியினுடைய கணவர், இவங்க 2 பேரும் அந்த வாரிங்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு கிராமர் ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அது வந்து பாட்லர் கிராமர் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் அது வந்து சர் தாமஸ் பாட்லர் அப்படின்னு, சர் தாமஸ் பாட்லர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஹை ஸ்கூல் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. அந்த ஒரு இடத்துல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1750 ஆண்டிலிருந்து தாமஸ் பெர்சிவல் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது தாமஸ் பெர்சிவல் வந்து கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இதே 1750 ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் தாமஸ் பெர்சிவலுடைய அந்த அங்கிளான, அதாவது இவருடைய பெரியப்பாவான தாமஸ் பெர்சிவல், அவரும் வந்து இறந்து போகிறாங்க. அப்போ தாமஸ் பெர்சிவலுக்கு 10 வயது இருந்தது. அந்த சமயம் தாமஸ் பெர்சிவலுடைய பெரியப்பா வந்து நிறைய அசட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, சொத்துகள். ஸோ அதில் தாமஸ் பெர்சிவலுக்கு வந்து லைப்ரரியை அவர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து மிகப்பெரிய பொக்கிஷமாகவே தாமஸ் பெர்சிவல் வந்து
வந்து கருதுனாங்க. ஏன்னா பள்ளி பாடங்கள் இவர் சிறப்பாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற புத்தகங்கள் படிக்கிறதுலையும் தாமஸ் பெர்சிவலுக்கு நிறைய ஆர்வம் இருந்து வந்தது. இதனால இவருடைய அந்த அங்கிளுடைய லைப்ரரியை ரொம்ப சிறப்பாக தாமஸ் பெர்சிவல் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது அந்த லைப்ரரியில் போய் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய பெரியப்பா ஒரு மருத்துவராக இருந்தனால நிறைய மருத்துவம் சார்ந்த புத்தகங்களை அந்த லைப்ரரியில் இவருடைய பெரியப்பா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த புத்தகங்களெல்லாம் தாமஸ் பெர்சிவல் வாசிக்க இவருக்கு படிப்படியாக மருத்துவத்தின் மீதும் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதே காலகட்டத்தில் மருத்துவத்தை தாண்டி தாமஸ் பெர்சிவலுக்கு வந்து இந்த ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுல அதிக ஆர்வம் இருந்து வந்தது. ஸோ இது போன்ற பாடங்களை ரொம்ப சிறப்பாகவும் தாமஸ் பெர்சிவல் படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு நான் ஆங்கிலிக்கனாக இருந்தாங்க. அதாவது இவருக்கு ஒரு சில மத கோட்பாடுகள் இடமில்ல, அதில் வந்து விருப்பம் இல்லாமல் இருந்தது. இதனால இவர் ஒரு டிசெண்டராக வந்து கருதப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து பெருசாக ஏற்றுக்கலை. அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதில் வந்து 39 ஆர்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த யுனைடெட் கிங்டம் தரப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரிலீஜியன் தரப்பிலான சில விஷயங்களை வந்து நம்புறது மட்டும் இல்லாமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த 39 ஆர்டிக்கலை அப்படி அதை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது இந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பண்டைய கால மற்றும் ரொம்ப பிரபலமான பல்கலைக்கழகங்களான யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டு, அதுக்கப்புறமா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இது போன்ற பல்கலைக்கழகங்களில் படிக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட இவருக்கு வந்து சில முரண்பாடுகள் அந்த கருத்துக்களில் இருந்தது. அதாவது முழுமையாக மதத்துக்கு எதிராக வந்து தாமஸ் பெர்சிவல் இல்லை, அந்த ரிலீஜியனில் இருந்த சில விஷயங்கள் வந்து இவருக்கு ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை. அதனால 39 ஆர்டிக்கலை இவர் வந்து ஏற்றுக்கலை. ஸோ இதனால இவர் வந்து இப்போ ஹையர் எஜுகேஷன் முடித்தா இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி 39 ஆர்டிக்கலை ஏற்றுக்காமல் ஒரு ஆங்கிலிக்கனாக இவர் இல்லை அப்படின்றனால தாமஸ் பெர்சிவல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அப்படின்றதை இவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கிடையில் 1757 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் தாமஸ் பெர்சிவல் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை அப்போதைய அந்த பாட்லர் கிராமர் ஸ்கூல், அதாவது இன்றைய சர் தாமஸ் பாட்லர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஹை ஸ்கூல், அங்கேருந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவருடைய ஹையர் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ண பிறகு இப்போ இவர் வந்து 39 ஆர்டிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால தாமஸ் பெர்சிவல் வந்து வாரிங்டன்லேயே இருந்த வாரிங்டன் அகாடமி அப்படின்ற ஒரு காலேஜ் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த வாரிங்டன் அகாடமி அப்படின்றது இது மாதிரி 39 ஆர்டிக்கல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஸோ அவங்க படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வாரிங்டன் அகாடமி. கரெக்டாக இது வந்து 1756 ஆண்டு தான் வந்து நிறுவப்படவே செஞ்சது. ஸோ அப்போ தான் இவர் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனுடைய எண்டில் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போவே 1756 இவர் வந்து வாரிங்டன் அகாடமியில் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாரிங்டன் அகாடமி திறக்கப்பட்ட உடனடியாக அதில் வந்து என்ரோல் பண்ண முதல் மாணவர்களில் இவரும் ஒருத்தராக தாமஸ் பெர்சிவலும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1757 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு இவர் ஏற்கனவே அந்த வாரிங்டன் அகாடமியில் என்ரோல் பண்ணியிருந்தனால அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த வாரிங்டன் அகாடமி அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டர் அங்கே வந்து இருக்குது. அதனுடைய பேரே வந்து பிற்காலத்தில் மான்செஸ்டர் நியூ காலேஜ் அப்படின்னு மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஹாரிஸ் மான்செஸ்டர் காலேஜ் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. ஸோ அது வந்து அப்போ வாரிங்டன் அகாடமியாக வாரிங்டனில் தான் இருந்தது. ஸோ அங்கே தான் இவர் தாமஸ் பெர்சிவல் வந்து இவருடைய காலேஜ் எஜுகேஷன் படித்து வந்தாங்க. ப்ராப்பராக இவர் வந்து அண்டர் கிராஜுவேட்டில் பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கலை. ஏன்னா அந்த வாரிங்டன் அகாடமியில் அது போன்ற ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக இவர் வந்து நேச்சுரல் ஃபிலாசபி படிக்கலாம். நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்றது இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அதுக்கப்புறமா அஸ்ட்ரானமி, வானியல், இந்த 3 பாதங்கள் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி கூடுதலாக கிளாசிக்ஸ் படிக்கலாம், கிளாசிக்கல் எஜுகேஷன், அந்த ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கலாம். அதுக்கப்புறம் தியாலஜி, இறையியல் படிக்கலாம். இது வேறு மாதிரியான இறையியல், இவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க இறையியல். ஸோ அதை வந்து படிக்கலாம், அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ், இந்த அல்ஜீப்ரா இது போன்ற விஷயங்கள், அரித்மேட்டிக் இதெல்லாம் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தனால இது எல்லாத்தையும் கூட தாமஸ் பெர்சிவல் வந்து படித்தாங்க. ஒவ்வொரு கோர்சஸாக 1758, 1759 அப்படின்னு படிப்படியாக தாமஸ் பெர்சிவல் வந்து முடிச்சு வந்தாங்க. இதில் தாமஸ் பெர்சிவல் வந்து வாரிங்டன் அகாடமியிலேருந்து
இவர் வந்து கிராஜுவேட் ஆனால் இவர் வந்து மருத்துவம் வந்து படிக்கலாம், அதுக்குண்டான வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைக்கும். ஸோ இதனால் தாமஸ் பெர்சிவல் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த கோர்சஸ்லாம் அட்டன் பண்ணாங்க. இவர் குறிப்பாக 3 கோர்சஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. ஒன்று எத்திக்ஸ் நெறிமுறைகள், இன்னொன்று வந்து தியாலஜி இறையியல், மூன்றாவது வந்து ஃபிலாசபி தத்துவம். இந்த 3 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடு இவர் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1761ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 20-21 வயதில் தாமஸ் பெர்சிவல் வந்து இவருடைய கல்வியை வந்து அந்த வாரிங்டன் அகாடமியிலேருந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக இப்போ தாமஸ் பெர்சிவல் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு இந்த இங்கிலாந்தோடைய அப்போதைய லங்கேஸ்டரில் இருந்த, அதாவது இன்றைய செஸ்ஸரில் இருக்கிற வாரிங்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் வந்து போயிடுறாங்க. ஒரே ஒரு விஷயம், அதனால் லங்கேஸ்டரில் இருந்த அல்லது இப்போ வந்து செஸ்ஸரில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறேன்னா, லங்கேஸ்டர் அப்படின்றதும் ஒரு கவுண்டி தான், இங்கிலாந்தில் தான் இருக்குது, அது ஒரு ஸ்டேட் மாதிரி. அதே மாதிரி செஸ்ஸர் அப்படின்றதும் ஒரு கவுண்டி ஸ்டேட் போன்றது. அதில் இந்த லங்கேஸ்டரில் தான் இந்த வாரிங்டன் அப்படின்றது இவர் பிறந்து வளர்ந்த காலகட்டத்தில் இருந்தது. பிற்காலத்தில் இப்போ தற்போது வரைக்கும் ப்ரெசண்ட்டில் வந்து அது லங்கேசர் அப்படின்ற அந்த ஒரு கவுண்டியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து செஸ்ஸர் அப்படின்ற கவுண்டியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வந்து நிர்வாகத்துக்கு கீழே மாற்றப்பட்டிருக்கு. அதனால தான் நான் வந்து லங்கேசரில் இருந்து, அதாவது செஸ்ஸரில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவர் வந்து பொதுவாக சொல்லப்போனால் இந்த இங்கிலாந்துடைய செஸ்ஸரில் இருக்கிற வாரிங்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான அப்போதைய ரொம்ப ப்ராமினெண்ட்டான மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே தான் இவர் வந்து 1761ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இவர் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை தாமஸ் பெர்சிவல் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியின் போது தாமஸ் பெர்சிவல் வந்து அனாட்டமி, அதாவது மருத்துவ பாடத்திட்டங்களா மெடிக்கல் கரிக்குலமா அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், அதேமாதிரி பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாக தாமஸ் பெர்சிவல் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் கூடுதல் படிப்புக்காக இவர் வந்து அங்கே இன்னும் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணலை. அதுக்கு முன்னாடியே வந்து இவருக்கு விடுமுறை கிடைக்கக்கூடிய நாட்களில் வேறு இடத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து அப்போதே ஹோலாண்டு, அதாவது இது ஹோலாண்டு அப்படின்னும் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னும் அந்த நாடு வந்து அழைக்கப்படும். ஸோ இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைடன் அப்படின்ற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற லைடன் யூனிவர்சிட்டி அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து ஜாயின் பண்ணி அங்குமே மருத்துவ கல்வியை கூடுதலாக வந்து தாமஸ் பெர்சிவல் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஓராண்டு தான் படித்தாங்க. மறுபடியும் அந்த நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற லைடன்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் வந்து திரும்பிடுறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் தொடர்ந்து மருத்துவ கல்வியை படித்தாங்க. இறுதியாக 1765 ஜூலை 6 அன்னைக்கு இவருடைய 24 வயதில், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமஸ் பெர்சிவல் வந்து செப்டம்பரில் பிறந்திருக்கிறாங்க. ஸோ 1765 ஜூலை மாதம் வந்து இவருக்கு 24 வயசு தான். செப்டம்பர் வந்தால் தான் 25, அதனால தான் 24 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1765 ஜூலை 6 அன்னைக்கு தாமஸ் பெர்சிவல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் பண்ண உடனடியாக தாமஸ் பெர்சிவல் வந்து நேராக இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து மறுபடியும் வந்து இங்கிலாந்துடைய செஸ்ஸரில் இருக்கிற வாரிங்டனுக்கே இவர் வந்து திரும்பிடுறாங்க. அங்கே வாரிங்டனில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், வாரிங்டன் ஹாஸ்பிட்டலில் 1765ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து தாமஸ் பெர்சிவல் வந்து ஒரு மருத்துவராக ஃபிசிஷியனாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இவர் ஏற்கனவே எப்படி லைடன் நெதர்லாண்டில் இருக்கிற லைடனுக்கு போய் படித்தாரோ அதேமாதிரி இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கும் இவர் வந்து போய் படித்தாங்க. அதாவது அது வந்து ஒரு சில மாதங்கள் கூட கிடையாது, ஒரு சில வாரங்கள் வந்து அங்கே வந்து படித்தாங்க. அப்படி படிக்கும்போது தாமஸ் பெர்சிவல் வந்து நெத்தானியல் பேஸ்னட் அப்படின்ற ஒரு மெர்ச்சன்ட், ஒரு வணிகர், அவருடைய மகளான எலிசபெத் பேஸ்னட் அவங்கள வந்து சந்தித்து தாமஸ் பெர்சிவல் வந்து அவங்கள வந்து நேசிக்க தொடங்கியிருந்தாங்க. அந்த பெண்ணும் இவரை வந்து நேசித்து வந்தாங்க. இதனால் மருத்துவ கல்வியை முடிச்சுட்டு இந்த வாரிங்டனில் வந்து செட்டில் ஆகி ஒரு மருத்துவராக ஒர்க் பண்ண ஆரம்பித்த அதே 1765ஆம் ஆண்டு இவர் தாமஸ் பெர்சிவல் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 25 வயதில் எலிசபெத் பேஸ்னட் அப்படின்ற பெண்ணை இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா தாமஸ் பெர்சிவலுக்கும் இவருடைய
மனைவியான எலிசபெத் பேஸ்னட் பெர்சிவல். இவங்க 2 பேரும், அதாவது தாமஸ் பெர்சிவலுக்கும் இவருடைய மனைவியான எலிசபெத் பேஸ்னட் பெர்சிவல், இவங்க 2 பேருக்குமே எட்வர்ட் பெர்சிவல், அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை, அதே மாதிரி ஆன் பெர்சிவல் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை உட்பட மொத்தமாக 11 குழந்தைகள் பிறந்தது. இது தாமஸ் பெர்சிவல் மற்றும் எலிசபெத் பேஸ்னட் பெர்சிவல் இவங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1767ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டர் இருக்கிற மான்செஸ்டர், அங்க இருக்கிற மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி, அங்க வந்து பிசிசியனா, அது மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்க மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். ஸோ அதான் அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது, அதுதான் மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி, எம்ஆர்ஐ அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். அங்கிருந்து மருத்துவர் அப்படின்ற பதவி தாமஸ் பெர்சிவலுக்கு கிடைக்குது. இதனால இந்த 1767ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் இவருடைய மனைவியையும் ஒரு ஆண் குழந்தையும் அழைச்சிட்டு, அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த 1765 திருமணம் நடக்குது. 1767 இவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க. அப்போ ஒரு ஆண் குழந்தை வந்து கை குழந்தையாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் மொத்தமாக 11 குழந்தைகள் பிறந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் தாமஸ் பெர்சிவல் இவருடைய மனைவியையும் அந்த ஆண் குழந்தையும் அழைச்சிட்டு இந்த இங்கிலாந்துடைய செஸ்டரில் இருக்கிற வாரிங்டன்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டர்ல இருக்கிற மான்செஸ்டருக்கு 1767ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்க போய் அங்க இருக்கிற மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரியில ஒரு மருத்துவரா தாமஸ் பெர்சிவல் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் தாமஸ் பெர்சிவல் வந்து ஒரு முக்கியமான எஸ்ஏஸ் மெடிக்கல் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் இதை எழுதி 1767ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஜேர்னல்ல இவர் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து பிலோசாபிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதில் தாமஸ் பெர்சிவல் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி தொடர்ச்சியாக தாமஸ் பெர்சிவல் வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸை வந்து வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி தரப்பிலிருந்து தாமஸ் பெர்சிவலை வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டலை நெறிமுறைப்படுத்தணும், அதை வந்து கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரி மாற்றணும் அப்படின்னு இவர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. அப்படி என்னன்னா அங்கே வந்து மருத்துவர்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, சாதாரண அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து மருத்துவ சிகிச்சையும் கொடுப்பாங்க. இப்படிலாம் மாறி மாறி இருந்தது. அப்பாத்தகேரிஸ் மருந்து தயாரிப்பாளர்கள், அவங்க மருந்து தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து நோயாளிகளுக்கு இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு வழங்குவாங்க. இது மாதிரி ஒரு முறைப்படுத்தப்படாமல் அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. இதனால் நிறைய பாதிப்புகளும் ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும், இன்டர்னலாக வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி தரப்பில் இருந்து இவர்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஸோ இவர் வந்து தாமஸ் பெர்சிவல் அதை ஏற்றுக்கிட்டு மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரியை அப்படியே வந்து இன்டர்னலாக வந்து ரெகுலேட் பண்ணி அதை மாற்றி அமைக்கிறாங்க. இதுக்கப்புறமா மான்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரியில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சை தான் பண்ணுவாங்க. மருத்துவர்கள் எந்தெந்த பிரிவு இருக்காங்களோ, இப்போ மகப்பேறு மருத்துவர்கள்னா பிரசவம் மட்டும் பார்க்குறது, கண் மருத்துவ சிகிச்சையில் ஈடுபடுறது. ஸோ இது மாதிரி நான் புரிகிறதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து இவர் நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த ரெகுலேஷன்ஸ் குறித்து ஒரு ஒர்க்கையும் கூட தாமஸ் பெர்சிவல் வந்து எழுதினாங்க. அது 1771ஆம் ஆண்டு இன்டர்னல் ரெகுலேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் தாமஸ் பெர்சிவல் அந்த ஒரு ஒர்க்கை வந்து அதே அந்த பிலோசாபிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் தி ராயல் சொசைட்டி அதிலே இவர் வந்து பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இதே 1771ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்ற ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி அவரை வந்து அழைத்தாங்க. இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்றவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவின் தந்தைகளில் ஒருத்தராக பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து அழைக்கப்படுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர் தான் இந்த பெஞ்சமின் பிராங்க்லினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவரும் வந்து ஒரு மருத்துவர் மட்டும் கிடையாது, ஒரு தத்துவவியலாளர், ஒரு விஞ்ஞானி, அதுக்கப்புறம் வந்து நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய நபர். ஸோ அவரை வந்து இவர் அழைக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லாமல் ஜோசப் பிரீஸ்லி அப்படின்னு இன்னொரு விஞ்ஞானி. இந்த ஜோசப் பிரீஸ்லியுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இது போன்ற ரொம்ப ஃபேமஸான நபர்களை 1771ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து அழைத்து அவங்களுடைய பிலோசாபிக்கல் தாட்ஸையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தாமஸ் பெர்சிவல் வந்து எத்திக்ஸ் படித்தாங்க, நெறிமுறை படித்தாங்க, அதேமாதிரி தியாலஜி இறையியல் படித்தாங்க, அதுக்கப்புறம் ஃபிலாசபி தத்துவமும் படிச்சிருந்தாங்க. ஸோ இவருக்கு தத்துவத்திலையும் ஆர்வம் இருந்தனால இந்த மாதிரி தத்துவவியலாளர்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய தத்துவ எண்ணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 1772ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து அதே ராயல் சொசைட்டியினுடைய
philosophical transactions. அதில் தாமஸ் பெர்சிவல் வந்து இன்னொரு ஒர்க்கையும் கூட இவர் வந்து எழுதினாங்க. அதையுமே வந்து வெளியிட்டாங்க. அதுவும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸோடைய ரெகுலேஷன்ஸ் குறித்து இருந்தது. அதே மாதிரி மற்ற மருத்துவமனைகளினுடைய ரெகுலேஷன்ஸ் குறித்தும் அதை வந்து தாமஸ் பெர்சிவல் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1773ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து மறுபடியும் இவர் ஏற்கனவே எழுதின அந்த எஸ்ஏஸ் மெடிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அந்த ஒரு ஒர்க்கினுடைய செகண்ட் வால்யூம் 1773ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் பெர்சிவல் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஒரு பக்கம் ரிசர்ச்சில் வந்து ஈடுபட்டாங்க. அதாவது மருத்துவத்தில் எப்படிலாம் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தலாம் அதிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் இவர் ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து பில்ஸ் ஆஃப் மொர்டாலிட்டி அதை வந்து மான்செஸ்டருடைய கவர்மெண்ட் தரப்பிலிருந்து கேட்டாங்க. பில்ஸ் ஆஃப் மொர்டாலிட்டி அப்படின்றது மான்செஸ்டரில் வந்து எந்த மாதிரியெல்லாம் இறப்பு நடக்குது, எங்கெங்கெல்லாம் இறப்பு அதிகம் இருக்குது, ஸோ அது மாதிரியான தகவல்கள் அதை தாமஸ் பெர்சிவல் வந்து சேகரித்தாங்க. அப்போ தான் தாமஸ் பெர்சிவல் இதை வந்து 1772 இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் 1774 அந்த ஒர்க்கை ரொம்ப தீவிரமாக பண்ணாங்க. அப்போ சில விஷயங்கள் தாமஸ் பெர்சிவல் கண்டறிஞ்சாங்க. ஒன்று, இந்த மான்செஸ்டரில் உயிரிழப்புகள் நடக்கும்போது எதனால் உயிரிழப்பு நடக்குது அப்படின்னே தெரியாமல் கொத்தாக சும்மா இவங்கெல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் இருந்தது. ஸோ அதுக்குண்டான முழு தகவல் இல்லை. எதனால் இறந்து போயிருக்கிறாங்க, இறந்து போனவங்களுடைய வயசு என்ன, அவங்களுடைய ஜெண்டர், அவங்க ஆணா பெண்ணா, அதே மாதிரி அவங்களுக்கு எதாவது நோய் இருந்தது, அந்த மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸுமே கிடையாது. ஆனால் எண்ணிக்கை மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து பெரிய ஒரு தவறு அப்படின்னு தாமஸ் பெர்சிவல் கருதுனாங்க. ஏன் தவறு அப்படின்ட்டு போக போக புரியும். இதுக்கப்புறம் தாமஸ் பெர்சிவல் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க மான்செஸ்டர் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது இந்த பில்ஸ் ஆஃப் மொர்டாலிட்டியை வந்து மேம்படுத்தணும். அதில் வந்து இறந்து போகிறவங்களுடைய வயசு என்ன, அவங்க ஆணா பெண்ணா, அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் இருந்திருக்கிறா, அதே மாதிரி இறக்கும்போது அவங்க ஏதாவது நோயினால் இறந்துருக்கிறாங்களா, விபத்துனால இறந்துருக்கிறாங்களா, அந்த நோய்க்குண்டான காரணம் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அந்த மொர்டாலிட்டி ரேட்டில் குறிப்பிடப்படணும் அப்படின்னு தாமஸ் பெர்சிவல் வந்து மாற்றினாங்க. இதுக்கு இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்படி பண்ணுறதன் மூலமாக மான்செஸ்டரில் இப்போ பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அதிகமான உயிரிழப்பு நடக்குதுன்னா அங்கே எதனால் அந்த உயிரிழப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த வயசு உள்ளவங்க அந்த மாதிரி இறக்குறாங்க, ஆண்கள் இறக்குறாங்களா பெண்கள் இறக்குறாங்களா, எந்த குறிப்பிட்ட பகுதியில் இவ்வளோ உயிரிழப்பு நடக்குது, அங்கே ஏதாவது நோயினால் இறக்குறாங்களா விபத்துனால இறக்குறாங்களா, இதெல்லாம் கண்டறியும் போது ஒருவேளை விபத்துனால இறக்குறாங்க அப்படின்னா அப்போ அங்கே என்ன விபத்து நடக்குது அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க முடியும். ஒருவேளை நோயினால் இறந்து போகிறாங்க நிறைய பேர்னா அந்த பகுதியில் அந்த அளவுக்கு அந்த நோய் ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அங்கே சுத்தம் சுகாதாரம் குறைவாக இருக்கா, ஸோ இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், மருத்துவத்தில் மேம்பாடுகளை ஏற்படுத்த முடியும். அதுக்காக தான் தாமஸ் பெர்சிவல் வந்து இதை வந்து முன்மொழிஞ்சாங்க. அதை வந்து மான்செஸ்டர் கவர்மெண்ட்டும் ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதன் பண்ணதன் மூலமாக தாமஸ் பெர்சிவல் வந்து மான்செஸ்டரில் அங்கே வந்து நிறைய பப்ளிக் ஹெல்த் மொர்டாலிட்டி எப்படி வந்து பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் அது வந்து எப்படி நடக்குது, அங்கே அந்த பொது சுகாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றலாம் இவர் தெரிஞ்சுக்கிட்டு மான்செஸ்டரில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில், குறிப்பாக இவர் வாழ்ந்து வந்தது மான்செஸ்டரில் இருக்கிற ஹார்ட் ஹில் அப்படின்ற ஒரு இடம், அங்கே தான் இவருடைய ஃபேமிலியோடு இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பெரிய அளவில் சுகாதாரம் இல்லை. ஸோ அப்போ அதை சுகாதாரம் மிக்கதாக மாற்றணும் அப்படின்னு தாமஸ் பெர்சிவல் வந்து இவருடைய அந்த கோட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு எங்கே உயிரிழப்புகள் அதிகம் நடக்குதோ அங்கே உயிரிழப்புகள் குறைக்கப்பட்டது. அதுக்கு தாமஸ் பெர்சிவல் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா எ ஃபாதர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அது 1775ஆம் ஆண்டு எ ஃபாதர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற புக்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 1776ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து இந்த மான்செஸ்டருடைய அந்த பில்ஸ் ஆஃப் மொர்டாலிட்டி அதனுடைய அனாலிசிஸை வந்து நிறுத்திக்கிறாங்க. ஏன்னா அது எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தாமஸ் பெர்சிவல் போன்ற மற்ற மருத்துவர்கள் வந்து ரொம்ப சுலபமாக அந்த இறப்பு விகிதத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அல்லது ஏற்கனவே பாதிப்பு இருந்தால் அதை சரி செய்யவும் முடியும். ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகளை தாமஸ் பெர்சிவல் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தாமஸ் பெர்சிவல் வந்து தொடர்ச்சியாக இன்னும் இது மாதிரியான நெறிமுறை சார்ந்த விஷயங்களை இவர் வந்து ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. எத்திக்ஸ், மெடிக்கல் எத்திக்ஸில் இவர் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. அதேமாதிரி ஆக்குபேஷனல் ஹெல்த்து அது குறித்தும் தாமஸ் பெர்சிவல் வந்து நிறைய கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது குறிப்பாக 1780களில். இதுக்கிடையில் 1781ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான மான்செஸ்டர் லிட்டரரி அண்டு ஃபிலசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் நிறுவப்பட்டது. அதில் நிறுவப்படுறதுக்கு காரணமாக இருந்த ஃபவுண்டர்ஸ்
ஃபவுண்டர்ஸில் ஒருத்தராக தாமஸ் பெர்சிவலும் இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக இருந்தாங்க. உடனடியாக அந்த 1781ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து அந்த மான்செஸ்டர் லிட்டரரி அண்ட் ஃபிலசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாகவும் ஜாயின்ட் பிரசிடெண்டாகவும் நியமிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 1782ஆம் ஆண்டு அந்த மான்செஸ்டர் லிட்டரரி அண்ட் ஃபிலசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே நியமிக்கப்பட்டாங்க. ஸோ 1782ஆம் ஆண்டிலிருந்து அந்த மான்செஸ்டர் லிட்டரரி அண்ட் ஃபிலசாபிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்டாக தாமஸ் பெர்சிவல் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். 1765ஆம் ஆண்டு இவர் மருத்துவம் படித்து முடித்த உடனடியாக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஒப்பீட்டு அளவில் ரொம்ப இளம் வயதிலேயே ஒரு 25 வயசுக்குள்ளேயே தாமஸ் பெர்சிவல் வந்து அந்த ஃபெல்லோஷிப்பை பெற்றிருந்தாங்க. ஸோ இதை நான் சொல்ல தவறிட்டேன். இதுக்கப்புறம் 1782 பிரசிடெண்ட் ஆகுறாங்க அந்த மான்செஸ்டர் லிட்டரரி அண்டு ஃபிலசாபிக்கல் சொசைட்டியில். இதுக்கப்புறம் தாமஸ் பெர்சிவல் வந்து தொடர்ச்சியாக இன்னும் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் தொடர்ந்து தாமஸ் பெர்சிவல் எழுதி வெளியிட்டு வந்தாங்க. மருத்துவத்தில் நிறைய முன்னேற்றங்களை தாமஸ் பெர்சிவல் ஏற்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் தான் அந்த வாரிங்டன் அகாடமி இவர் படித்தது நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மாதிரி நான் ஆங்கிலிக்கன் இந்த மாதிரி மதத்தை பின்பற்றாதவங்க 39 ஆர்டிகல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அகாடமி. அந்த வாரிங்டன் அகாடமியை 1785ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய செஸ்டரில் இருக்கிற வாரிங்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டருக்கு மாற்றினாங்க. ஸோ அப்படி மாற்றி அதை வந்து ஃபஸ்ட்டு மான்செஸ்டர் அகாடமி அப்படின்னு 1785ஆம் ஆண்டு நிறுவனாங்க. அது நிறுவப்படுறதுக்கு முக்கிய காரணமாக தாமஸ் பெர்சிவலும் இருந்தாங்க. ஸோ இவர் படித்த அகாடமியை அங்கேருந்து இவர் வாழ்ந்து வர்ற மான்செஸ்டருக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது மான்செஸ்டர் நியூ காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் தான் இன்றைய காலகட்டத்தில் ஹாரிஸ் மான்செஸ்டர் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதை 1785 இடமாற்றம் பண்ணுறதுக்கு தாமஸ் பெர்சிவல் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் பெர்சிவல் வந்து இன்னும் நிறைய ஒர்க்கெலாம் எழுதுனாங்க. அதில் குறிப்பாக எஸ்ஏஸ் மெடிக்கல் ஃபிலசாபிக்கல் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இதை 1788ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவிர்த்தேன். அதுக்கு முன்னாடி 1786ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் சொசைட்டி இது வந்து அமெரிக்காவினுடையது. அந்த அமெரிக்காவின் தத்துவ சங்கத்தினுடைய ஒரு ஃபாரின் ஹானரி மெம்பராக 1786ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து நியமிக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கௌரவத்தை பெறாங்க. அதுக்கப்புறம் 1787ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பரா இவர் படிக்க போன இடம் அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதாவது ராயல் சொசைட்டி லண்டனில் ஒன்று இருக்குது இங்கிலாந்துடைய லண்டன். அங்கே 1765 இவர் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ இவர் வந்து 1787ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1787ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் தான் 1788 நான் ஏற்கனவே சொன்ன அந்த எஸ்ஏஸ் மெடிக்கல் ஃபிலசாபிக்கல் அண்டு எக்ஸ்பிரிமெண்டல் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1789ஆம் ஆண்டு அதனுடைய இன்னொரு பதிப்பை இன்னொரு அடிஷனையும் அதே டைட்டில்லையே எஸ்ஏஸ் மெடிக்கல் ஃபிலசாபிக்கல் அண்டு எக்ஸ்பிரிமெண்டல் அந்த டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நிலையில் 1789 காலகட்டத்தில் தான் மான்செஸ்டரில் டைஃபஸ் ஃபீவர் அதுவும் டைஃபாய்டு ஃபீவர் இந்த ரெண்டுமே வந்து ஏற்பட்டிருந்தது. இதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் 1789 நிறைய நபர்கள் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. அப்போ தாமஸ் பெர்சிவலும் அந்த முயற்சியில் 1790களில் இறங்குறாங்க. தொடர்ச்சியாக மான்செஸ்டரில் இந்த டைஃபாய்டு ஃபீவர் டைஃபஸ் ஃபீவர் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் இந்த நோயினால் எங்கே அதிகமான மக்கள் இறந்து போகிறாங்க அதெல்லாம் பெரிய அளவில் தாமஸ் பெர்சிவல் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து சுத்தம் சுகாதாரம் இல்லை மாசடைந்த உணவுகள் கண்டாமினேட்டான வாட்டர் ரொம்ப வந்து நீர் மாசுபாடு எல்லாம் அதிகம் இருக்குது. அதனால தான் டைஃபாய்டு ஃபீவர்லாம் ஏற்படுது. அதே மாதிரி பூச்சிகள் இந்த பேன் போன்ற பூச்சிகள் வந்து நிறைய பாதிப்புகளை கொடுக்குது. அது வந்து டைஃபஸ் ஃபீவரை ஏற்படுத்துது. இதெல்லாம் வந்து தாமஸ் பெர்சிவல் வந்து கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்காக இவர் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு அந்த மான்செஸ்டரையே தூய்மைப்படுத்தணும். அதுக்கப்புறம் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை செப்பரேட் பண்ணி தனிமைப்படுத்தி மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கணும். அதே மாதிரி நோயினால் பாதிக்கப்படுறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. அதாவது வயதானவங்க, அதேமாதிரி சின்ன சின்ன குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடியவங்க, ஸோ அவங்களெல்லாம் தனியாக பிரித்து அவங்கள இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த நோய் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கணும். இதிலெல்லாம் தாமஸ் பெர்சிவல் வந்து நிறைய ஆர்வம் காட்டி தொடர் முயற்சியில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து மெடிக்கல் எத்திக்ஸ் குறித்து ஒரு ஒர்க்கை வந்து 1794ஆம் ஆண்டு இவர் தாமஸ் பெர்சிவல் வந்து வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அது என்ன மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னா, மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படின்ற மருத்துவ நெறிமுறை. இன்றைய காலகட்டத்தில் அது வந்து நிறைய விஷயங்களாக மாறி இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு நோயாளிக்கு வந்து அந்த நோயாளிக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அந்த நோயாளி வந்து மற்றவர்கள்கிட்ட மருத்துவர்கள் தெரிவிக்க வேணாம்னா மருத்துவர்கள் தெரிவிக்கக்கூடாது. ஸோ இது ஒரு மருத்துவ நெறிமுறை. அதே மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாது. ஒரு ஏழை பணக்காரன் அப்படின்னு பார்க்காம நோயாளியாக பார்த்து அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மருத்துவ நெறிமுறைகள். ஸோ இதில் ஒன்று தான் 1794 தாமஸ் பெர்சிவல் வந்து வெளியிட்டாங்க. இந்த மருத்துவ நெறிமுறை கொண்டு வரப்படணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் 1795 இந்த காலகட்டத்தில் இவர் தாமஸ் பெர்சிவல் வந்து மான்செஸ்டர்ல இருந்து டைஃபஸ் ஃபீவர், டைஃபாய்டு ஃபீவர் எல்லாம் வந்து போய் அங்கே வந்து சரியான இயல்பு வாழ்க்கை வந்து திரும்புகிற வரைக்கும் தாமஸ் பெர்சிவல் அந்த ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதே 1795ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து ஃபஸ்ட்டு வாலண்டரி போர்ட் ஆஃப் ஹெல்த்து அதை வந்து இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சில நபர்கள் கூட சேர்ந்து. அந்த ஃபஸ்ட்டு வாலண்டரி போர்ட் ஆஃப் ஹெல்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு அதன் தரப்பில் இருந்து தாமஸ் பெர்சிவல் வந்து நிறைய ஒர்க்கில் வந்து ஈடுபட்டாங்க. அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் அந்த சுத்தம், அதே மாதிரி சுகாதாரமான நிலைமை, அதுக்கப்புறமா ஆரோக்கியமான உணவு, அதை வந்து இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் தாமஸ் பெர்சிவல் வந்து இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் வந்து தாமஸ் பெர்சிவல் வந்து பண்ணாங்க. அது ஆக்குபேஷனல் ஹெல்த் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்ல வந்தது. ஆக்குபேஷனல் ஹெல்த் அப்படின்னா, இப்போ ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வேலை நடக்குதுன்னா அங்கே அதிகமாக வந்து விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அங்கே ஆரோக்கியம் இல்லாத சில தன்மைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இவர் வந்து ராபர்ட் பீல் அப்படின்னு ஒரு நபர், இவர் வந்து சார் ராபர்ட் பீல் ஃபர்ஸ்ட் பேரன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு பொலிட்டீஷியனும் கூட. அவர் ஒரு டெக்ஸ்டைல் மில்லை வச்சு நடத்தி வந்தாங்க, ஒரு ஜவுளி ஆலை. அந்த ஜவுளி ஆலையில் தாமஸ் பெர்சிவல் போய் ஒரு சின்ன ஒரு விசிட் வந்து பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சுத்தம், அந்த சாயம் பயன்படுத்துறது, அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள், அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மை, மெஷின்ஸ் எல்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்கிறது, அங்கே வந்து இருட்டாக இருக்கிறது, அங்கே மிஷின் இருக்கா இல்லையான்னே தெரியாமல் இருக்கிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் மாற்றணும். அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு தாமஸ் பெர்சிவல் வந்து வலியுறுத்த தொடங்கியிருந்தாங்க. இது மாதிரி தாமஸ் பெர்சிவல் வந்து தொடர்ச்சியாக வந்து இவர் ஒரு பக்கம் வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த்து, அடுத்து மெடிக்கல் எத்திக்ஸு, இது குறித்துலாம் இவருடைய கவனத்தை வந்து செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் தான் தாமஸ் பெர்சிவலுக்கும் இவருடைய மனைவியான எலிசபெத் பேஸ்னட் பெர்சிவல், இவங்க 2 பேருக்கும் பிறந்த 11 குழந்தைகளில் சில குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து உயிரிழந்து வந்தாங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பொதுவான விஷயம். சின்ன குழந்தைகள் வந்து ரொம்ப ஈஸியாக நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு மருத்துவ வளர்ச்சியே இல்லாத காலகட்டம் தான் அது. ஸோ தாமஸ் பெர்சிவல் ஒரு மருத்துவர், அவர்னாலேயே அவர் குழந்தையை காப்பாற்ற முடியலை, குழந்தைகளை. அந்த அளவுக்கு தான் அந்த காலகட்டத்தில் மருத்துவ வளர்ச்சியே இருந்தது. ஸோ அப்பேற்பட்ட காலம் வந்து தாமஸ் பெர்சிவலுடைய குடும்பத்தையும் மிகப்பெரிய அளவில் உலுக்கி போட்டது. இவருடைய குடும்பத்தில் நிறைய உயிரிழப்புகள் நடந்தது. இதுவும் கூட தாமஸ் பெர்சிவலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்தே ஏற்படக்கூடிய தொடர் இழப்புகளாக வந்து இருந்து வந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இவர் ஏற்கனவே எழுதின எ ஃபாதர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற அந்த புக்கு, அதனுடைய செகண்ட் பார்ட் வெளியிட்டு தேர்ட் பார்ட் 1800ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா யுனைடெட் கிங்டமில் ஒரு ஆக்ட் ஆனது கொண்டு வரப்படுது. அது வந்து ஹெல்த் அண்டு மாரல்ஸ் ஆஃப் அப்ரெண்டிசஸ் ஆக்ட் 1802 அப்படின்னு சொல்லி, அதாவது ஹெல்த் அண்டு மாரல்ஸ் ஆஃப் அப்ரெண்டிசஸ் ஆக்ட் 1802 அப்படின்னு 1802ஆம் ஆண்டு அந்த சட்டமானது கொண்டு வரப்படுது. அதுக்கு தாமஸ் பெர்சிவல் தான் ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ தொழிலாளர்கள், அதில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டது. குழந்தை தொழிலாளர்கள் வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆலை இருக்குன்னா அதனுடைய ஆலையினுடைய செவுறு அது வந்து சுத்தப்படுத்தப்படணும். ஏன்னா செவுத்துல தான் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு சாயிருது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி இது வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மெஷின்ஸ், அது மாதிரி இருட்டுத்தன்மை வாய்ந்தது, அதெல்லாமே போக்கி அங்கே வந்து வெளிச்சத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த மெஷின்ஸ் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கணும். தொழிலாளர்கள் ரொம்ப வேகமாக வந்து அதில் விபத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. ஸோ சேஃப்டி, ஹெல்த், இது ரெண்டையுமே வலியுறுத்தி தான் இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது.
இதுக்கு முக்கிய காரணமாக தாமஸ் பெர்சிவல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் 1794ஆம் ஆண்டு மெடிக்கல் எத்திக்ஸ் குறித்து வெளியிட்ட ஒரு ஒர்க்கை மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு புக்காகவே எழுதி 1803ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து பப்ளைஸ் பண்ணுறாங்க. அது வந்து மெடிக்கல் எத்திக்ஸ் ஆரிய இது வந்து மெடிக்கல் எத்திக்ஸுக்கு உண்டான ஒரு கோடு. அதை வந்து 1803ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய ஃபுல் டைட்டில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படின்றது இது 1803 தாமஸ் பெர்சிவல் வந்து வெளியிடுறாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறமா இது மிகப்பெரிய அளவில் யுனைடெட் கிங்டமில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக யுனைடெட் ஸ்டேட்ஸில், கனடாவில், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் கூட தாமஸ் பெர்சிவலுடைய மெடிக்கல் எத்திக்ஸ் குறித்து வெளியிட்டிருந்தது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. மெடிக்கல் எத்திக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல் எத்திக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நோயாளிக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்றது அந்த நோயாளிக்கு தெரியப்படுத்தணும். அந்த நோயாளிக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள், நோய்கள், அது வந்து அந்த நோயாளியினுடைய பர்மிஷன் இல்லாமல் மற்றவர்களுக்கு தெரிவிக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த நோயாளிகளுக்கு ஆபத்து நேரிடும்படி எந்த விதமான சிகிச்சையும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த நோயாளியினுடைய அந்த அவங்களுடைய நிலை, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்க வந்து உயர்ந்த இடத்துல ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறாங்களா, ஏழைகளாக இருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் தாமஸ் பெர்சிவல் வந்து இந்த மெடிக்கல் எத்திக்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த நெறிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணப்படலை. அதே மாதிரி ஒரு சர்ஜன்னா சர்ஜரி தான் பண்ணணும், ஃபிசிஷியன்னா ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும், அபாத்தகரிஸ்னா அவருக்கு உண்டான வேலை மருந்து தயாரிக்கிறது, ஸோ அதில் தான் ஈடுபடணும். அவங்களுக்கு அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அதை கரெக்டாக வந்து பிரிக்கணும். அதேமாதிரி நோயாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ட்ரீட்மெண்ட் அதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அதுவும் வந்து நெறிப்படுத்தப்படணும். அதுக்கப்புறமா இது ஒரு பிரின்சிபல்ஸாகவும் கைட்லைனாகவும் கூட இவர் தாமஸ் பெர்சிவல் எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு புத்தகத்தில் எழுதி கொடுத்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் தாமஸ் பெர்சிவல் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்ட பிறகு இவருடைய 64வது வயது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1804ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30 அன்னைக்கு இவருடைய 63 வயதில் தாமஸ் பெர்சிவல் இறந்து போகிறாங்க. ஏன்னா அடுத்த மாதம் செப்டம்பர் 29 வந்து இவர் 64 வயது பூர்த்தி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ கரெக்டாக இவருடைய 64 வயது ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1804 ஆகஸ்ட் 30 அன்னைக்கு இவருடைய 63 வயதில் தாமஸ் பெர்சிவல் இறந்து போயிடுறாங்க. தாமஸ் பெர்சிவல் இறந்து போன 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1807ஆம் ஆண்டு தாமஸ் பெர்சிவலுடைய மகள்கள் அதில் ஒருத்தரான எட்வர்ட் பெர்சிவல் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து இவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு மெமோர்ஸ் ஆஃப் த லைஃப் அண்ட் ரைட்டிங்ஸ் ஆஃப் தாமஸ் பெர்சிவல் அப்படின்ற இவருடைய பேரில் அந்த வாழ்க்கையை 1807ஆம் ஆண்டு இவருடைய மகன் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் தாமஸ் பெர்சிவலுடைய மனைவியான எலிசபெத் பேஸ்னட் பெர்சிவல் இறந்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய 11 குழந்தைகள் அவங்க எல்லாருமே வந்து இறந்தாங்க. இதெல்லாம் தாமஸ் பெர்சிவலுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா 1847ஆம் ஆண்டு அமெரிக்காவில் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க தரப்பிலிருந்து ஒரு கோடு வந்து உருவாக்கப்பட்டது, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் கோடு, AMA கோடு அப்படின்னு. அதில் தாமஸ் பெர்சிவல் 1803ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்டிருந்த மெடிக்கல் எத்திக்ஸ் புத்தகம் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அமெரிக்காவில் 1847ஆம் ஆண்டு சட்டமாகவே கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராக தான் தாமஸ் பெர்சிவல் வந்து இருந்தாங்க. வாழ்ந்தது 64 ஆண்டுகளுக்குள்ளே இருந்தாலும் அவர் கடைசி காலகட்டத்தில் தான் அந்த மெடிக்கல் எத்திக்ஸை எழுதினாங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதிலும் இந்த மெடிக்கல் எத்திக்ஸ் ஆனது பயன்படுத்தப்படுது. ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. இன்றைக்கி அந்த மாடர்ன் மெடிக்கல் எத்திக்ஸ் இதனுடைய முன்னோடி, இந்த நவீன மருத்துவ நெறிமுறைகள் உருவாக்கப்படுறதுக்கு முன்னோடியாக இருந்து அதுக்கு அடித்தளமிட்டவர் வந்து தாமஸ் பெர்சிவல் தான். ஸோ இவருடைய பல கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நான் சொல்லாமலே விட்டுட்டேன், ஏன்னா சொல்லிட்டே போனாலே அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இவர். ஸோ அப்பேற்பட்ட தாமஸ் பெர்சிவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், இவர் இறக்கும் வரைக்கும் அந்த மான்செஸ்டர் லிட்ரரி அண்ட் ஃபிலசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய பிரசிடெண்ட்டாக 21 ஆண்டுகள் இருந்தாங்க. 1782 1804 வரைக்கும். அதில் நடுவில் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் இவர் இல்லை, மற்ற 21 ஆண்டுகள் இவர் வந்து இருந்தாங்க. அந்த மான்செஸ்டர் லிட்ரரி அண்ட் ஃபிலசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய பிரசிடென்டோடைய ரூமில், அந்த பிரசிடென்டோடைய சேருக்கு மேலே தாமஸ் பெர்சிவலுடைய டேப்லெட் ஆனது இன்னைக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது தாமஸ் ஹென்றி அப்படின்ற நபர், இவருடைய நண்பர் அவர்னால இவருடைய இறப்பின் பிறகு உருவாக்கப்பட்டது. அதேமாதிரி சாமுவல் மார்க் அப்படின்ற ஒருத்தரும் தாமஸ் பெர்சிவலுடைய வாழ்க்கைக்காக
அவர் செய்த அர்ப்பணிப்புக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ தாமஸ் பெர்சிவல் வந்து அடக்கம் பண்ணப்பட்டது இவர் பிறந்த இன்னைக்கு இங்கிலாந்துடைய செஸ்டரில் இருக்கிற வாரிங்டன், அங்கே இருக்கிற வாரிங்டன் சர்ச்சில் தான் தாமஸ் பெர்சிவல் வந்து அடக்கம் பண்ணவே பட்டாங்க. ஸோ தாமஸ் பெர்சிவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.